எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ 7th இங்கிலீஷ்க்கான ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஸ்டின் வரும் அவ்வளோ பசங்களை பார்க்குறோம். ஸோ வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த கொஸ்டின் பேப்பரில் இருக்கக்கூடிய எல்லா கொஸ்டினும் பக்காவாக படிச்சுட்டு போங்க பசங்களா. அடித்து சொல்கிறேன், நாளைக்கு நடக்க போகிற எக்ஸாமில் பல மாவட்டத்தில் இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து பல கேள்வி ஒரு வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸ், கைட்ஸ், கொஸ்டின் பேப்பர்ஸ் கூட நம்ம சேனல் தொடர்ச்சியாக வீடியோ போகிறோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்து பார்க்கலாம் பசங்களா. சரி வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போயிடலாம். உங்களுக்கு கொஸ்டின்ஸ் எல்லாம் படிக்கிறேன், ஆன்சர் வேணும் கமெண்ட்ஸ் ஆன்சர் கேளுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சினோனிம்ஸில் வந்து ரேப்பிட்லி, டிசாஸ்டர், அசால்ட்டட். நெக்ஸ்ட் ஆன்டனிம்ஸை பொறுத்த வரைக்கும் ஆஸ்டி, ஹால்ட்டு, ஆப்ஸ்டக்கல். ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் த அனகிராம்ஸ். ஓகேங்களா. அதாவது அனதர் வேர்ட் ஃபார் கிஃப்ட் டேஷ், அப்புறம் எ லார்ஜ் ஸ்னேக் ஆர் எ ட்ராகன் டேஷ். ஓகேங்களா. 8th ஒன் ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் கரெக்ட் ட்ராவல் வேர்ட்ஸ்ப்பா. ஸோ மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஷெடியூலு, ரயில்வே புக் கொடுத்துருக்காங்க. கொஷினில் வந்து டு மேக் ட்ராவல் கன்வீனியன்ட் வி மஸ்ட் டேஷ் டிக்கெட்ஸ் வெல் இன் அட்வான்ஸ். நெக்ஸ்ட்டு we have to reach the station in time and dash the train. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 9th ஒன் மேட்ச் த ஃப்ரேசல் வெப் வித் த மீனிங்ஸ்ப்பா. சி ஆஃப் டாப் ஃப்ளைட்டு, கெட் அவே, ஃப்ளைட் ஆஃப் ஃபேன்சி. அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அமாங் த பெஸ்ட் ஆஃப் ஏ பர்டிகுலர் குரூப்பு. அப்புறம் டு கோ சம்வேர் ஃபார் ஏ ஷார்ட் பிரேக் ஆர் ஹாலிடே, அண்ட் இமேஜினேட்டிவ் பட் அன்ரியலிஸ்டிக் ஐடியா. அப்புறம் டு கோ டு த ஸ்டேஷன் டு சே குட் பை டு சம் ஒன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 2 கிராமர் பாட்டை பொறுத்திருக்கும். பஞ்சுவேட் த ஃபாலோவிங். ஐ எம் டயர்ட் மோகனா செட் டு ஹர் ஹேண்ட். Next, by March 1985, Neeraj was married to a man in Sharjah. Next, the woman said to the student, please help me cross the street. Next, Ram said the monument is beautiful. Next, where are we asked Sir Francis. ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம பசங்க கண்டிப்பாக ஒரு சந்தேகம் வரும். அதாவது ப்ரூ நாளைக்கு எங்களுக்கு எக்ஸாம் நடக்க போகுது. ஸோ அதனால் இந்த ஒரு கொஸ்டின் பேப்பர் மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு பாதி பேர் கேட்பீங்க. தெளிவாக சொல்லியிருப்பா. நம்ம தமிழகத்தில் ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட வாரியாக ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒவ்வொரு கொஸ்டின் பேப்பர் எடுப்பாங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்கள் மாவட்டத்தில் நடக்க போகும் தேர்வில் கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பேப்பர்லேருந்து ஒரு சில கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இந்த கொஸ்டின் பேப்பர் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பேப்பரை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளுமே மிக மிக முக்கியமான கேள்வி, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸாக வச்சுட்டு படிச்சுட்டு போங்கப்பா. இதுலேருந்து பல கேள்விகள் நிச்சயமாக எதிர்பார்க்கலாம். சரிங்களா. ஸோ இப்போ 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் பார்த்தலாம். ஸோ 13th வந்து how was Neeraj honored by various governments, very important. அதே மாதிரி why did the train stop in the middle of the forest. அப்புறம் 15th one what is the duty of a purser. 16th one which mode of transport did Fogg choose. 17th one what does Jane's education at Lahore prepared her to do. ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போயம் லைன்ஸ் நெக்ஸ்ட் வந்து பேராகிராஃபா. ஸோ ஐ வில் டை பட் நாட் ரன் அவே, ஜஸ்டிஃபை த சேயிங் ஆஃப் நீரஜ். கண்டிப்பாக இந்த கொஸ்டின் பல பேப்பரில் எதிர்பார்க்கலாம், படிச்சு வச்சுருங்க. நெக்ஸ்ட் ரைட் ஏ சம்மரி ஆஃப் த பிளே ஜேன் ஹேர். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து செக்ஷன் 4 போயம்ப்பா. ஸோ போயம் கொடுத்துட்டு அதில் வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா பிக் அவுட் த அலிட்ரேட்டட் வேர்ட்ஸு. 21 பிக் அவுட் த ரைமிங் வேர்ட்ஸு. 22 ரைட் த ரைம் ஸ்கீம் ஆஃப் த போயம். 23 வாட் டஸ் டிஎஸ் மீன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெமரி போயம் பொறுத்த வரைக்கும் அண்ட் ஆல் ஐ ஆஸ்க் இஸ் 20 ஸ்டார்ட் ஆகிட்டு ஃபெலோர் ஓவர் அது வரைக்கும் படிக்கணும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் எனி ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் கொஸ்டின்ஸ் பாஸ். 25 வந்து ரைட் த சம்மரி ஆஃப் த போயம் சி ஃபீவர். அப்புறம் 26 ரைட் அபவுட் எட்கர் ஆல்பர்ட் கஸ்ட் வியூஸ் ஆன் கரேஜ். வெரி வெரி இம்பார்ட்டன்ட், கண்டிப்பாக எதிர்பார்க்கக்கூடிய கேள்வி, படித்து வச்சுருக்கு. நெக்ஸ்ட் செக்ஷன் 5ல் சப்ளிமெண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் 27ல் ஸோ பேசேஜ் கொடுத்து அதிலிருந்து கேள்விகள் வந்து கேட்கப்பட்டிருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து வேர் வாஸ் ஹி ஸ்டாண்டிங். நெக்ஸ்ட்டு வாட் டிட் ஹி சி. அப்புறம் ஹூம் டிட் ஹி மீட் ஆன் த ஷிப் அண்ட் ஒய் வாஸ் த பர்சன் சர்ப்ரைஸ்ட். நெக்ஸ்ட்டு 4th வாட் டிட் ஹி கெட் பேக் ஃப்ரம் த கேப்டன். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 28 ஐடென்டிஃபை த ஸ்பீக்கர் கேரக்டர் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன்று, கண்டிப்பாக படித்து வச்சுருங்க. ஸ்டாப் ஷிப், ட்ராப் ஆங்கர், குவேக். நெக்ஸ்ட் எ மேன் ஃபெல் இன் டு த சீ, ப்ளீஸ் சேவ் ஹிம், படித்து வச்சுருங்க. ஸோ நெக்ஸ்ட் செக்ஷன் 6 லாங்குவேஜ் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எனி 12 தான் போதும். ஸோ இந்த பிக்சரை பார்த்தோன்னே நம்ம பசங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை தயவு செய்து ஒரு 5 பாயிண்ட் எழுதுங்க. ஓகேங்களா. ஸோ 5 பாயிண்ட்ஸ் எழுதால் மட்டும்தான் உங்களுக்கு ஃபுல் மார்க் கொடுப்பாங்க. இல்லை நான் 2 பாயிண்ட் எழுதுவேன், இல்லை பேர மாதிரி எழுதுவேன் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பாயிண்ட் மார்க் கொடுப்பாங்க. ஸோ ஃபுல் பாயிண்ட் எழுதுங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் 30 வந்து பார்த்தீங்கன்னா யுவர் ஃப்ரெண்ட் இஸ் கமிங் டு யுவர் சிட்டி ஆர் டவுன் டு ஸ்பெண்ட் எ வீக் வித் யூ. ஹி ஆர் ஷி வாண்ட்ஸ் டு விசிட் சம் டூரிஸ்ட் பிளேசஸ். ப்ரிப்பேர் எ 2-day itinerary for the visit. Next 31 write a letter to your class teacher requesting her to grant you leave for 2 days for your sister's marriage. ஓகேங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், மேலே இருக்கக்கூடிய அனைத்து கேள்விகளையும் நன்றாக படித்துக் கொள்ளுங்கள். இதிலிருந்து பல கேள்விகள் நிச்சயமாக மீண்டும் மீண்டும் கூறுகிறேன் எதிர்பார்க்கலாம். ஸோ அதனால் இது ஒரு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் படிச்சுட்டு போங்க. இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய சப்ஜெக்ட்ஸ்க்கான இம்பார்ட்டன்ட் நோட்ஸு, கைட்ஸு, கொஸ்டின் பேப்பர்ஸ் நம்ம சேனல் தொடர்ச்சி நம்ம மாணவர்களை பதிவேற்ற செய்வோம், அப்லோட் செய்வோம். ஸோ அதெல்லாம் மிஸ் பண்ண தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுமே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்கும், போய் நம்ம பசங்க ஜாயின் பண்ணுறேங்க. அடுத்தடுத்து பார்க்கலாம் மாணவர்களே, மிஸ் பண்ணுறாதீங்க. டாடா, பை பை.
அப்படி நம்ம சந்தேகம் இருந்தால் கீழே டிஸ்கிரிப்ஷன் கமெண்ட் செக்ஷனில் டவுட் கேளுங்கப்பா. ஆன்சர் கீ வேணும்னா கமெண்ட்ஸில் ஆன்சர் கீன்னு போடுங்க. சரிங்களா?